இன்றைக்கி வீடியோவில் சேப்பங்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு வறுவல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். சேப்பங்கிழங்கு வச்சு வலுவலுப்பு இல்லாமல் ஒரு சூப்பரான வறுவல் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சேப்பங்கிழங்கை நல்ல மண் அதோட வேரெல்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு குக்கரில் 2 விசில், அதுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது. 2 விசில் இருந்தால் தான் முக்கால் பதம் நம்மளுக்கு கரெக்டாக வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அப்போ தான் நம்மளால் கட் பண்ண முடியும். இல்லைன்னா கட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கொலன்னு போயிடும். ஒரு விசிலிருந்து 2 விசில் வச்சா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு தட்டில். 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உரிக்கும் போது தான் தோலோடு சேர்ந்து கிழங்கும் வராமல் நம்மளுக்கு தோல் மட்டும் தனியாக வரும். இது மாதிரி நம்ம எல்லா கிழங்கையுமே தோலெல்லாம் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணலாம். நல்ல நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை அது மாதிரி ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். அதை மாதிரி திக்னஸ்மே உங்களோட விருப்பம் தான். எந்த அளவுக்குனாலும் இதை திக்னஸ் வந்து வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே முக்கால் பதம் வெந்த நம்மளுக்கு கிழங்கு தான். இது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நமக்கு போதும். ரொம்ப கிறிஸ்பியாக நம்ம இந்த சேப்பக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே சேர்க்குறதுக்கு நம்ம மாவு வந்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள், இவ்வளோ தான் நம்ம வந்து சேர்க்கக்கூடிய இதில் மசாலா பொருள். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியே சேர்க்காமல் மாவில் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாவெல்லாம் அப்படியே நம்ம கிழங்குல சேர்க்கும் போது 1, 2 அங்கங்கே மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இது மாதிரி நம்ம எல்லா மசாலா மாவெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிழங்குல சேர்க்கும் போது ஈவனாக எல்லா பக்கமும் நம்மளுக்கு அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து இறங்கியிருக்கும். டேரெக்டாக நம்ம வந்து கிழங்குல மாவை சேர்க்கும் போது கூட அங்கங்கே திட்டாக இருக்கும், நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகாது. தண்ணியே சேர்க்காமல் நம்ம கிழங்குல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வச்சே நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும் இந்த கிழங்கு, அதனால் எல்லா பக்கத்துலேயும் கிழங்குல மாவு படுற மாதிரி மசாலா படுற மாதிரி தடவி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம், இல்லை வெயிலில் வைக்கலாம், இல்லை ஃப்ரீசரில் எதுலனாலும் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். மசாலாவும் எண்ணெயில் வந்து பிரியாத மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு உடனே திருப்பாமல் 2 நிமிஷம் விட்டு நல்லா குறைவான ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து இதை திருப்பி விடணும். அப்போ தான் மசாலா வந்து எண்ணெயில் பிரியாமல் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நல்லா 2 பக்கமும் எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி இதை திருப்பி விட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடைசி மேலே கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட இந்த கிழங்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சேப்பக்கிழங்கு வலுவலுப்பாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் போது சூடாக சாப்பிடும் போது எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சரி, குழம்பு சாதத்துக்கும் வலுவலுப்பே இல்லாமல் நல்லா மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி சேப்பக்கிழங்குல ஒரு வறுவல் வந்து செஞ்சு பாருங்கள். குக்கர் இல்லாமல் நம்ம பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி சேப்பக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுக்கலாம். முக்கால் பதம் அளவுக்கு வேக வச்சா போதும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒன்று போல் வெந்து வரும், கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த சூப்பரான சிம்பிளான இந்த சேப்பக்கிழங்கு வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.